அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நம்மளை விட்டு பிரிந்து போன நபர்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னே சில பேர் தெரியாமல் அவசரப்படுவாங்க. ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு தான் வரும். அந்த மாதிரி பண்ணி உங்களை ஏமாற்றி சென்ற நபரை எப்படி திரும்ப வரவழைக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியே பிரச்சனை ஏற்பட்டு ஒன்று கணவனோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது அவங்க சொந்தக்காரங்க வீட்லேயே போய் செட்டில் இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரணும், நம்மக்கிட்ட சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம். சில பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு லவ் பிரேக்கப் ஆகிடும். வேறொருத்தர் கூட கனெக்ஷன் ஏற்பட்டு அவங்க கூட போனவங்க கூட இருப்பாங்க. சில பேர் இவங்க உண்மையாக காதலிச்சுட்டு உக்காந்துருப்பாங்க ஏமாந்து. ஆனால் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஏமாந்து உட்காந்துருக்கிற நபர் கவலைப்பட வேண்டாம். இந்த வசியமுறையை கையாளுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. ஒரு 30 வினாடிகள் தான் ஆகும். நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பேனா எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நீங்கள் வரைங்க. எங்கிட்ட பிளாக் கலர் பேனா இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட் இது. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போட்டுருங்க. இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. இந்த மாதிரி போட்டு முடிச்சப்பறம் 786 முதல்ல போடுங்க. இங்கே 1, நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. இங்கே 10, இங்கே 14, இங்கே 16 போடணும். மொத்தம் 16 போடணும். மொத்தம் 1, 2, 3, 8 கட்டங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் 8 கட்டங்கள் ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் உங்களை விட்டு பிரிந்த நபர், உங்களை விட்டு பிரிந்த நபரின் பெயர், அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் அம்மா பேர் தெரியாமலே காதலிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ரொம்ப ரேர் இது. அம்மா பேர் தெரியாமல் லவ் பண்ணுறவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க. அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தமிழில் எழுத முடியாதவங்க ஆங்கிலத்தில் பேர் எழுதலாம். அவங்க ஹவ்வா அப்படின்னு இப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க. நான் எப்படி மடிச்சிருக்கேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நல்லா நூலால் சுற்றிடுங்க. தையல் நூலாக இருந்தால் பரவாயில்ல, எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா 4 பக்கமும் சுற்றிட்டு ஒரு 6 அடி நீளத்துக்கு நூலை விட்டுட்டு நல்லா முடிச்சு போட்டு இதை பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ கட்டி தொங்க விடலாம். நல்லா காற்றுல ஆடணும், அப்போ தான் இது வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. அதனால் முன்னாடியே தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல மாட்டினா யாரும் எடுக்க மாட்டாங்க, பிடுங்கி போட மாட்டாங்க. காற்றுல நல்லா ஆடுங்கிறத ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல போய் கட்டி விட்டுட்டிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இனி 3லேருந்து 7 நாட்களுக்குள்ளே அவங்க உங்கள்கிட்ட திரும்ப வர்றது உறுதி. இது எவ்வளோக்கு எவ்வளோ காற்றுல ஆடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மனசு உங்கள் மேலே அழப்பாஞ்சி உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை. ஒரு முறை பண்ணாலே போதும். அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க சில பேர். கவலைப்படாதீங்க, இதை பண்ணிவிடுங்க போதும். இதில் உங்கள் பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பேர் மட்டும் போட்டுக்கிட்டு
நல்லா பிரார்த்தனை பண்ணி இந்த அவசிய முறையை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கும். சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.